நூற்றாண்டுகளுக்கு பிறகு என் மண்ணையும் மக்களையும் சந்திக்க வந்திருக்கும் இந்த வீரமங்கை வேல் நாச்சியாரின் வீர வணக்கங்கள். ஆங்கிலேயனின் பிடியிலிருந்து என் நாடு மீண்டு வந்ததை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என் மக்களாகிய நீங்கள் சில கொள்ளையர்களின் பிடியில் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கத்தான் சற்று வேதனையாக உள்ளது. வாணிபம் செய்ய வந்த வணிகன் நமக்கே வரி விதிக்கிறான். அழையா விருந்தாளியாக வந்த அந்நியன் நம்மையே அடக்கியால் நினைக்கிறான். பொருளீட்ட வந்தவன் நம்மையே பொம்மைகளாக்கி விளையாட்டு காட்டுகிறான் என்றெல்லாம் பரங்கியன் மீது கோபம் கொண்டு அவனை நம் நாட்டை விட்டு விரட்டி அடித்து பொழுது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. மக்களாட்சியில் பல பல வண்ணங்களில் பளபளக்கும் வண்ணங்களில் இத்தனை கட்சி கொடிகள் பறக்க போகிறது என்று. அன்றைக்கு எதிரி வெளியிலிருந்து வந்தான். எனவே எப்படியாவது அவனை விரட்டி அடித்து விட வேண்டும் என்று எந்த வேற்றுமையும் இல்லாமல் ஹைதர் அலி, மருது சகோதரர்கள், குயிலி என அனைவரின் துணையோடு ஒன்று சேர்ந்து எதிரியிடம் சண்டையிட்டோம். ஆனால் இன்றைக்கோ அப்படி ஒரு எதிரி இல்லை என்பதாலேயோ உங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள். வீரமங்கை, நானே சொல்கிறேன், வீரம் என்பது தமிழர்களின் அணிகலன் தான். ஆனால் சண்டையிடுவது மட்டுமில்லை வீரம். உங்களுக்குள் மதத்தால், மொழியால், இனத்தால் வேற்றுமையை புகுத்தி அரசியல் செய்பவர்களிடம் வீரமங்கை எங்களிடம் வீரத்தை மட்டுமில்லை விவேகத்தை மிதத்து சென்றிருக்கிறார். எனவே உங்களின் இந்த அரசியல் இங்கு செல்லுபடியாகாது என்று ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டுவதுதானே அறிவார்ந்த வீரம். பரங்கியனின் பார்வை நம் நாட்டின் மீது படுவதற்கு மூல காரணமாக இருந்ததே நம் நாட்டின் இயற்கை வளங்கள் தான். அதை சுரண்ட வந்தவனையும் விரட்டியாகிவிட்டது. இப்பொழுது நூற்றாண்டுகளுக்கு பிறகு செல்கிறோம். நாட்டின் இயற்கை வளங்கள் பல்கி பெருகி பச்சைப்பட்டு விரித்தார் போல் பூமி பசுமையாக இருக்கும் என்று எண்ணி இங்கு வந்து பார்த்தால் காடுகளின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. வயல்கள் வண்ணம் தீட்டப்பட்ட கட்டிடங்களாக மாறி இருக்கிறது. ஏரிகள் இருந்த இடத்தில் ஏணிப்படிகள் வைக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள். கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறது நெகிழி குப்பைகள் தரும் மூச்சு திணறலால். நிலத்திற்கு மேலே மட்டுமில்லை, நிலத்திற்கு அடியேயும் மக்கா குப்பை மார்த்தட்டி மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் உங்களிடம் காரணம் எதுவும் கேட்கவில்லை. ஏனென்றால் இங்கு குறை சொல்ல 100 நாவுகள், சுட்டிக்காட்ட 1000 கைகள், தப்பித்துக் கொள்ள லட்சம் காரணங்கள் இருக்கத்தானே செய்கிறது. மாற்றம் நமக்குள்ளிருந்து வர வேண்டும். தனி மனிதனாகிய நம் ஒவ்வொருவரின் செயலும் நமக்கு தன்னிகரில்லா வெற்றியை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.